புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறேன், குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இறையர்களால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது 2-3 யூனிட்டில் வச்சுருக்கீங்க, வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை அல்லது அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு இடத்துல கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த நிகழ்வுகள் அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் ஜாபில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய எதுவாக இருந்தாலும் ப்ரொஃபஷனில், கெரியரில் எஃபர்ட்டை கொடுங்க. பேசிக்கலாக யாரையும் பேஸ் பண்ணி இருக்காதீங்க. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஏதாவது வரலனாலும் ஒரி பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு சோர்ஸஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் உண்டு. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் அதுலேயும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து முருகப்பெருமானுடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாளருடைய தரிசனம் இந்த மாதம் முழுதும் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு நட்பலன்கள் உங்களுக்கு அமையும். பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் மெயினாக இதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்யுங்க. ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த மார்ச் 14க்கு அப்புறம் ரிலீஃப் இருந்தால் கூட தேவையற்ற செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. அதற்கான செலவினங்கள்ங்கிறது தனியாக இருந்துகிட்ருக்கு. மெயினாக இந்த மாதம் மார்ச் 14 வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சர்வீஸ் இருக்குது. எந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் ஆர் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறேன், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜாப் இருக்குது. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். பட் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். இந்த மாதம் நான் பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ உங்களுடைய வேலையில் எல்லாரையுமே நீங்கள் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அடக்கி வாசிங்க. வேலையில் எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அல்லது ஒபே பண்ணுங்கள்.
இதெல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதில் சின்ன சின்ன தடைகள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாரோடையுமே கவனமாக இருங்க. இல்லைன்னா கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், பிஸ்னஸ்லையுமே பார்ட்னர்ஷிப் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு அல்லது அவங்களால கருத்து வேறுபாடு இதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடைக்கி வாசிங்க. ஏதாவது டேக்ஸ் பேயபிள் இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக ஒன்றும் வேண்டாம். ஸோ உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலைன்னா ஒரி பண்ணாதீங்க. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும், அந்த மாற்றத்தில் நிறையா தடை இருந்தால் கவலைப்படாதீங்க. சில டிலேயே நம்ம வாழ்க்கையில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இல்லைனாலும், யாருக்கும் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. நீங்களுமே ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அது பெருசாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு கண்டிப்பாக இருக்குது. பட் ப்ராஃபிட் கிடைக்கல, சின்ன தடை. உங்களுடைய ப்ராஃபிட் அப்படியே லாக்காகி இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் உங்களுடைய வேலையில் நீங்கள் மட்டும்தான் ஷோலாக இருக்கணும். பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதையும் நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பெரிய லெவலில் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெருசாக பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அந்த லாபம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இதெல்லாமே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. யாரையும் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நம்பித்தான் ஆகணும், நம்பாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவருத்தங்கள் இருக்குது. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இதெல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். டிரான்சாக்ஷன் பண்ணுறதுலையும் கவனமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா வருத்தப்படாதீங்க. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதெல்லாமே அடுத்தடுத்த கிரக நிலைகளில் மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. யூக வணிகங்கள் எதுவும் நமக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான்.
ஸோ இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேலையிலையும் எஃபர்ட் கொடுங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கான அங்கீகாரம் உங்கள் ஜாபில் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும்.